ஹாய், ஹலோ அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான செம்மையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் டேஸ்ட் மேக்கர் வச்சு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 நூடுல்ஸ் பாக்கெட் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து அதில் போட்டிருக்க மசாலா பாக்கெட் எதுவும் நம்ம சேர்க்காம தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது வந்து அந்த மசாலா பாக்கெட் வந்து ரொம்பவே கெடுதலான ஒரு விஷயம். அதனால் வந்து அது இல்லாமல் நம்ம என்ன டேஸ்டியாக வந்து எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நல்லா இடித்து வச்சுருந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் அளவுக்கு நல்லா பொடியாக வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு. அதை வந்து போட்டுக்கலாம். அது கூடயே ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இப்போது கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து அதை எடுத்து போட்டுறாமல் அப்படியே சாப்பிடுவாங்க நூடுல்ஸோடு சேர்த்து. இது கூட பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பிரியாணி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. பிரியாணி பவுடர் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பூண்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதான் வந்து டேஸ்ட்டே. எல்லாத்தையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. இது மூடி போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இது அப்படியே ஒரு சைடாக வந்து ஒதுக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெய் வந்து நிறையா தான் ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு கொஞ்சமாக லைட்டாக உப்பு, இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா முட்டையை அப்படியே கிண்டி எடுத்துக்கோங்க. இது பண்ணையில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஃபுல்லாக வந்து பிடிச்சி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி முட்டையை கிளறி விடுங்க. நல்லா அந்த மாதிரி முட்டையை கலந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஃபுல்லாக கேரட்டோடு நம்ம கிளறி விட்டுக்கலாம் சேர்த்து. இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். இதை வந்து இப்போ நூடுல்ஸ்குள்ளே எல்லா மசாலாவையும் வந்து அப்படி கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு. நூடுல்ஸ் வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சி ஒரு மாதிரி நல்லா இருக்காமல் போயிடும். இந்த அளவுக்கே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.